அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு பயம் மனிதனுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அவன் பெரிய ஆளாக ஆனது முதல் வயோதிகம் எட்டும் வரை அவனுக்கு இந்த பயம் இருந்துகிட்டே இருக்குங்க. நோய் வந்துருச்சுன்னா, உடல்நிலை குன்றிவிட்டால் என்ன செய்வது என்பதாக அந்த பயம் மனிதனிடத்தில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒருவருக்கு ஒரு நோய் வந்து விட்டால் அவர் டாக்டரிடம் செல்லுவார், மருந்துகள் எடுத்துக்கொள்வார். ஆனால் அந்த மருந்து கரெக்டாக வேலை செய்யணும்னா என்ன பண்ண தெரியுங்களா? கண்டிப்பாக அல்லாஹ் தஆலாட்ட நீங்கள் துவா கேட்கணுங்க சகோதரர்களே. ஏன்னா மருந்துகள் வைத்து அல்லாஹ் நமக்கு நோய் நிவாரணம் தருவதில்லை. மாறாக அல்லாஹ்வின் நாட்டத்தின் பெயரில் தான் அந்த மருந்துகள் செயல்படுத்த துவங்குகிறது. எனவே இந்த துஆவை அதிகமாக உங்களுக்கு நோயாளிகளாக நீங்கள் இருக்கும் பொழுது ஓதிக்கொள்ளுங்கள் சகோதரர்களே. இப்பொழுது என்னுடன் சேர்ந்து இந்த துஆவை கூறுங்கள். அல்லாஹும்ம இஷ்ஃபி ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமன் என்பதாக இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரமாக அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த நோயிலிருந்து நோய் நிவாரணம் ஷிஃபாவை தருவானாக. இன்ஷா அல்லாஹ் இதை தெரியாதவர்களுக்கும் இப்படி நோயில் வருந்தி கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பிவிட்டு அவர்களை ஒவ்வொரு துஆவிலும் இந்த துஆவை அரபியில் சொல்லி அல்லாஹ்வுக்கு பிடித்த முறையில் துஆ கேட்க சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேற ஒரு அடுத்த நல்ல துஆவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.